மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 8 மாநிலங்களில் 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது, விவரங்களை சொல்லுங்க. இந்தியா முழுவதற்கும் மக்களவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 5வது கட்ட மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 8 மாநிலங்களின் 49 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுடன் தற்போது தொடங்கி இருக்கின்றது. காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு 6 மணி வரை, மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு ஏற்ப காலை வேளையிலேயே வாக்களிப்பதற்காக ஏராளமானோர் ஆர்வத்துடன் காத்திருப்பதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய 49 மக்களவை தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்தில் சட்டசபை தேர்தலும் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஏற்கனவே முதல் கட்டமாக சட்டமன்ற தொகுதிகளுக்கான கணிசமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்த நிலையில் மற்ற 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் இன்று 2ஆம் கட்டமாக அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் ஒடிசாவில் சட்டசபை தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவிற்காக பல இடங்களில் வட மாநிலங்களில் மக்கள் அதிகாலையிலேயே வரிசையில் காத்திருந்த சூழ்நிலையில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. 5வது கட்ட மக்களவை தேர்தலில் மொத்தமாக 695 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக ரேபரேலி தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராகுல் காந்தி களத்தில் இருக்கின்றார். அமேதி தொகுதியில் தற்போது மக்களவை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி மீண்டும் போட்டியில் இருக்கின்றார். லக்னோவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் களத்தில் இருக்கின்றார். வடக்கு மும்பையில் பியூஷ் கோயல் அமைச்சர் களத்தில் இருக்கின்றார். ஹாஜிபூரில் சிராக் பஸ்வான் அவர் போட்டியில் இருக்கின்றார். பாரமுல்லா தொகுதியில் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்களாக களம் காண்கின்றார்கள். ரேபரேலி உள்ளிட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மிக முக்கிய தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. வயநாடு தொகுதியில் போட்டியிட்டிருந்த ராகுல் காந்தி வட மாநிலத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் ரேபரேலி தொகுதியில் முதல் முறையாக களத்தில் இருக்கின்றார். இதற்கு முன்பாக அமேதி தொகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தாலும் கூட காங்கிரசினுடைய பாரம்பரிய தொகுதியான சோனியா காந்தி உள்ளிட்டோர் சட்ட உறுப்பினராக இருந்த ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகின்றார். இதுவரை 4 கட்டமாக 379 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 66.95% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் 49 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கின்றது. மாலை 6 மணி வரை ஏற்கனவே அறிவித்தபடி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒடிசாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய 35 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. குறிப்பாக ரேபரேலி தொகுதி ராகுல் காந்தி போட்டியில் இருக்கின்றார். அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அமேதி தொகுதியில் அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியில் இருக்கின்றார். அந்த தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் லக்னோ தொகுதியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் போட்டியில் இருக்கின்றார். அங்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. வடக்கு மும்பை மக்களவை தொகுதியில் அமைச்சர் பியூஷ் கோயல் களத்தில் இருக்கின்றார். அந்த தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அதே போன்று சிராக் பஸ்வான் ஹாஜிபூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அந்த தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. மேலும் உமர் அப்துல்லா பாரமுல்லா மக்களவை தொகுதியில் போட்டியாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் இன்று நடைபெறுவது 5ஆம் கட்ட தேர்தல். இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் 8 மாநிலங்களில் உள்ள 49 மக்களவை தொகுதியிலும் வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கே தொடங்கி இருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் வாக்களிப்பதற்காக அதிகாலை முதலே பொதுமக்கள் பல இடங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கிய நிலையில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருந்தது. 695 வேட்பாளர்களில் இருந்து 49 மக்களவை தொகுதிகளில் வெற்றியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் வாக்காளர்கள் ஏராளமானோர் காத்திருக்கின்றார்கள். இதுவரை 4 கட்டங்களாக 379 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்த நிலையில் 66.95% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இன்று நடைபெறக்கூடிய இந்த 5ஆம் கட்ட தேர்தலிலும் கணிசமான வாக்குப்பதிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட முக்கிய போட்டியாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்திலும் பாஜக மற்றும் அங்கு பாரம்பரியமாக ஆட்சியில் இருந்து வரக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுடைய அந்த கட்சிகளுக்கும் இடையிலான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மக்களவைத் தேர்தல் தொடங்கி இருக்கின்றது.